அந்த நான் ஆக்சுவலா என்ன டைப் அப்படின்னா எதையும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண மாட்டேன். இப்போ ரிஜெக்ஷன் எனக்கு நடந்துருச்சுன்னா உடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஓகே அதுலயே ஸ்டே ஆகாம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அன்னைக்கு. இப்போ எனக்கு இந்த டே மார்னிங் வந்து எனக்கு நான் ஏதோ ஒரு ஆடிஷன் போய் ஏதோ ஒன்று நான் அப்செட் ஆயிட்டேன். அப்போ உடனே நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிப்பேன். ஒன்று போய் சாப்பிடுவேன், இல்லாட்டி ஷாப்பிங் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அப்போ பண்றப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் மாறிடும். ஸோ நான் எதையுமே வந்து ஓவர் திங்க் பண்ணாம ஆக்சுவலாக நிறைய நடந்திருக்கு. ஸோ ஐ மீன் எப்படி சொல்றது, ஓப்பனாகவே நம்ம சொல்லிடுவாங்க, இல்ல இது உங்களுக்கு செட் ஆகல, இல்ல இது உங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு உடனே வந்து என்ன ஆகும்னா நமக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒருத்தர் வந்து இல்ல உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றப்போ அழுகுதானே வரும். என்னோட எக்ஸ்ட்ரீம் அழுக வந்துடும் எனக்கு. ஸோ அது நான் நிறைய டைம் எனக்கு வந்திருக்கு. அது என் டேடி முன்னாடியே நடந்திருக்கு. அது ஒரோட எப்பவுமே ஆடிஷன் போறப்ப எங்க அப்பா கூட்டிட்டு போவேன். கோயம்புத்தூரா இருந்ததுன்னா அப்பா வருவாங்க, சென்னையா இருந்ததுன்னா நான் தனியா தான் வருவேன். அப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டைம் ஆடிஷன் போற போது அவங்க ஓப்பனாவே சொன்னாங்க. அப்ப வந்து இனிஷியல் டைம் இதுக்கு அது யூடியூப் இது ஏதோ சீரிஸ் ஓப்பனாவே சொன்னாங்களா? ஓப்பனாவே சொன்னாங்க. இல்ல இது உனக்கு செட் அது ஏதோ சொன்னாங்க லைக் கொஞ்சம் நீங்க இப்படி ஆக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அப்படி கொஞ்சம் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்ப வந்து எனக்கு அது வரல. எனக்கு இல்ல சார் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது சார் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா. என்ன மாதிரி பண்ண சொன்னாங்க? லைக் எப்படின்னா நம்மள வந்து எப்படி சொல்றது, அது வந்து கொஞ்சம் இன்டிமேட்டடான ஒரு சீன்ஸ். ஸோ அதனால நம்மள வந்து அது கொஞ்சம் தள்ளப்படுவாங்க. அதுக்கு யூஷுவல் தானே அது. ஸோ அது நம்மளுக்கு வராது, இல்லை சார் என்னால முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நினைச்சு நம்ம சொல்ற போது இல்ல அப்போ உங்களுக்கு சினிமால செட் ஆகாது, இல்லை நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொன்னாங்க.